வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மத்திய அரசின் நடவடிக்கை நிர்வாக ரீதியாக பணம் பறிக்கும் நடவடிக்கையாக அமைகிறது என குற்றச்சாட்டு. உட்கட்சி பூசலை தவிர்க்க நிர்வாகிகளுக்கு விரைவில் கூடுதல் பொறுப்புகளை வழங்க விஜய் திட்டம். தேர்தல் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டை 4 மண்டலங்களில் நடத்த உள்ளதாகவும் தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலனை. பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து மத்திய புலனாய்வு அதிகாரிகள் உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை வழங்கியுள்ளதாகவும் தகவல். தென்னிந்தியாவில் தொகுதி குறைக்கப்படாது என்று கூறும் அமித்ஷா வட மாநிலங்களில் அதிகரிக்காதது என்று உறுதி தருவாரா? கூட்டணி விரைவில் முடிவாகும் என்கிறார் அமித்ஷா. கூட்டணி குறித்து பேசவில்லை என்கிறார் இபிஎஸ். பொய் சொல்வது யார் என அமைச்சர் ரகுபதி கேள்வி. தென் மாநிலங்கள் தொகுதி குறைக்கப்பட மாட்டாது, நீங்க ஏன் பயப்படுறீங்கிறீங்கல்ல? ஏன் உங்களுக்கு அச்சம்னு கேட்குறீங்க? ஏன் அதே அரசாங்கம், அதே உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களிலே எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படாமல் மக்கள் தொகை பெருக்கெடுத்ததோ அங்கெல்லாம் நாங்கள் இதே எண்ணிக்கையில தான் தொகுதி இருக்க கூடாது என்று உறுதிமொழி தர தயாரா? ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை போச்சம்பள்ளியில் களை கட்டிய ஆடு மாடு விற்பனை. பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகமானதால் வியாபாரிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் காலூன்ற நினைக்கும் பாஜக முதலில் அதிமுகவை பலப்படுத்தட்டும். தப்பி தவறிக்கூட பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் எடப்பாடி பழனிசாமி கதையை முடித்துவிடும் என திருமாவளவன் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கான கதவை மிக தாராளமாக திறந்துவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம். வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. தெலுங்கு கன்னட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உகாதி திருநாள் வாழ்த்துக்கள். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நிலைத்து சகோதரத்துவம் தழைத்தோங்கட்டும் என தாவேக தலைவர் விஜய் வாழ்த்து. சென்னை பெருங்குடியில் பெண் விவகாரத்தில் தாக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஜீவரத்தினம் என்ற இளைஞரை தாக்கிய 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலை வழக்காக மாற்றம். ஜெய்ப்பூரில் இருந்து சென்னை வந்த ஸ்பேஸ் ஜெட் விமானத்தின் டயர் வெடித்ததால் அவசரமாக தரையிறக்கம். ஓடுதளத்தில் உரிய முன்னேற்பாடுகளுடன் விமான நிலைய பணியாளர்கள் இருந்த நிலையில் சாதுரியமாக விமானி தரை இறக்கியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. கன்னியாகுமரி, அவிநாசி, சங்ககிரி உட்பட 7 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி உத்தரவு. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. ₹10 லட்சம் வரை மதிப்பிலான வீடு, விவசாய நிலம் மற்றும் மனைகளை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டணம் குறைவு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தாவேகா தலைவர் விஜய் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்த வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு வலியுறுத்தல். 1000 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருப்பதாக ஆதவ் அர்ஜுனா பேசிய நிலையில் விமர்சனம். தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் முழுவதும் சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக் 4வது நாளாக தொடர்கிறது. நாள் ஒன்றுக்கு 2 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு.
கன்னியாகுமரி அருகே பெண் ஊழியர்களிடம் ரீதாபுரம் பேரூராட்சி தலைவர் அத்துமீறுவதாக குற்றச்சாட்டு. வீட்டிற்கு புறப்பட்ட பெண் ஊழியரின் கைப்பையை வலுக்கட்டாயமாக பறித்து அலைகழிக்கும் சிசிடிவி வெளியாகி பரபரப்பு. நெல்லை மதவக்குறிச்சி அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம். மதவக்குறிச்சி விஏஓ புகாரின் அடிப்படையில் மானூர் காவல்துறையினர் நடவடிக்கை. விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு படையெடுத்த பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பங்குனி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். அரோகரா முழக்கம் எழுப்பி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திண்டுக்கல் நத்தமாடியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். புதுக்கோட்டை ராமகவுண்டம்பட்டி பாளை குளத்தில் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. விரால், கெண்டை, கட்லா மீன்களை போட்டி போட்டு பிடித்து எடுத்துச் சென்ற கிராம மக்கள். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்துக்கு சென்றார் பிரதமர் மோடி. பிரதமரான பிறகு முதன்முறையாக சென்ற பிரதமர் RSS நிறுவன தலைவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் அம்பேத்கருக்கும் அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி. அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய இடமான தீக்ஷா பூமியில் மரியாதை. மொழி பிரச்சனையை எழுப்பி நாட்டை துண்டாட நினைக்கும் மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மத்திய அரசு பிற மொழிகளை நசுக்க நினைக்கவில்லை என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. நீதித்துறையை உலுக்கிய லஞ்ச வழக்கில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சாப் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நிர்மல் யாதவ் விடுதலை. 2008ஆம் ஆண்டில் பெயர் குழப்பத்தால் நிர்மல்ஜித் கவுர் என்ற நீதிபதி வீட்டில் 15 லட்சம் டெலிவரி செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. ஒடிசா அரசியலில் ஓங்கி வளர்ந்த தமிழர் VK பாண்டியனின் மனைவிக்கு விருப்ப ஓய்வு. மூத்த IAS அதிகாரி சுஜாதாவின் கோரிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல்.
ஐபிஎல் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட மைதானத்தில் 1000 ரன்களை வேகமாக கடந்து சுப்மன் கில் சாதனை. சாதனை பட்டியலில் டேவிட் வார்னரை பின்னுக்கு தள்ளி 2வது இடம் பிடித்து அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டெல்லி ஹைதராபாத் அணி மோதல். மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது பெங்களூரு எஃப்சி. 5-0 என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வீழ்த்தி அபாரம். டேபிள் டென்னிஸிலிருந்து விடைபெற்றார் தமிழக வீரர் சரத்கமல். தேசிய சாம்பியன்ஷிப்பில் 10 முறை மகுடம் சூடியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர்.